பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் இல்லைன்னா அவன் யூதனே கிடையாது. விருத்த சேதனம் பண்ணலன்னா அவன் இஸ்ரவேலனே கிடையாது. விருத்த சேதனம் பண்ணலன்னா அவன் ஆபிரகாமின் சந்ததியே கிடையாது. அவன் விருத்த சேதனம் பண்ணலன்னா அவனுக்கு தேவனுடைய உடன்படிக்கையில பங்கே கிடையாது. அதனால கட்டாயமா பழைய ஏற்பாட்டில் பிறந்த அத்தனை பேரும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும். அவங்க கட்டாயமா விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணவங்களும் விருத்த சேதனம் பண்ணாதவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமென். விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணாதவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விருத்த சேதனம் பண்ணாதவங்க அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க ஆபிரகாமின் சந்ததியா? ஆமா. விருத்த சேதனம் பண்ணாதவங்க இயேசுவை ரட்சகரா தொழுது கொண்டாங்கன்னா ஆபிரகாமின் சந்ததியா? ஆம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. விருத்த சேதனம் பண்ணாதவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஆபிரகாமின் சந்ததியா? ஆம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால ரெண்டுமே வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. இத பழைய ஏற்பாட்டில் அதுதான் ரொம்ப பெருசா பேசுனாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டவர் விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தல. இருதயத்துல விருத்த சேதனம் இருந்தா போதும், ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும், இயேசுவை விசுவாசித்தா போதும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், அவரை ஆவியோட உண்மையோட தொழுது கொண்டா போதும், அவருக்காக சாட்சியா வாழ்ந்தா போதும், அவர் நாமத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வாழ்ந்தா போதும்னு ஆண்டவர் ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த புதிய பிரமாணத்துல தான் சொல்றாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்ன உதவுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். அன்பு, கிரிய, விசுவாசம், இந்த மூணையும் சொல்றார். அன்பு இருக்கணும், அன்போடு கூட கிரியை இருக்கணும், கிரியோடு கூட விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது அன்புள்ளவர்களா இருங்க. தேவன் மேல அன்பா இருங்க, அயலகத்தார் மேல அன்பா இருங்க, குடும்பத்தார் மேல அன்பா இருங்க. அன்போடு கூட அன்பின் கிரியைகளை நடப்பீங்க. அன்பின் கிரியை. ஒருத்தட்ட அன்பா இருக்கிறீங்க, என்ன கிரியை செய்வீங்க? அவர்களுக்கு கொடுப்பீங்க, அவர்களை விசாரிப்பீங்க, அவர்களோட பேசுவீங்க. ஏன்னா நீங்க அவங்கள்ட்ட அன்பா இருக்கிறீங்க. அதுதான் அன்பின் கிரியை. அன்பினால் கிரியை செய்கிற இப்ப கிரியையோட விசுவாசம் சேரணும். விசுவாசம் கிரியை செஞ்சா மட்டும் போதாது, விசுவாசத்தின் கிரியைகளா இருக்கணும். அது அன்பின் கிரியைகளாகவும் இருக்கணும், விசுவாசத்தின் கிரியைகளாகவும் இருக்கணும். விசுவாசத்தோட ஆண்டவருக்கு என்று கிரியை செய்கிற மக்களாய் நீங்கள் இருக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசுவாசத்திலே கிரியை செய்யுங்கள். விசுவாச கிரியைகள், விசுவாசமுள்ள வாழ்க்கை, விசுவாசமாக பேசுவது, விசுவாசமாக நடப்பது, விசுவாசமாக இருப்பது, விசுவாசத்தினாலே மேற்கொள்வது, விசுவாசம் எல்லாவற்றுக்கும் போதுமானது என்று சொல்வது, விசுவாசத்தை புரிந்து கொள்வது, இதுவே உதவும். அன்பு, கிரிய, விசுவாசம், இதுதான் நமக்கு உதவுமே தவிர விருத்த சேதனம் உதவாது. அதனால அவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் உதவாது. அந்த விருத்த சேதனம் ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா அன்பு, கிரிய, விசுவாசம் இது உதவும் உங்களுக்கு என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க, இரத்தத்துல மறைத்து கொள்ளுங்க, கிருபை உள்ளவராக இருந்து தயவா வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.